ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஸ்தாக தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது மாதிரி ஸ்பெஷல் வீடியோ போட்டுட்ருக்கோம். நடுவில் அவேர்னஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம். இது இல்லாமல் வீக்லி ஒரு 3 to 4 days பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம். அதாவது லைவ் எப்படின்னா வீக்லி வந்து 3 to 4 days லைவ் போடுவோம். 1 hour லைவ். அந்த லைவில் வந்து உங்களுக்கு தேவையான ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்களை கேட்கலாம். இல்லை உங்கள் ஜாதகத்தில் சொல்லி உங்கள் ஜாதகத்தை சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் கேட்கலாம். நம்ம பதில் சொல்லிட்டு இருப்போம். சரி, இப்போ இந்த மாதம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்பயும் போல தான் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாதம் 12 ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அது முன்னாடி முதல்ல கிரக நிலைகளை பார்த்துப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து சுக்கிர பகவான் அவர் வீட்டிலேயே ஆட்சியாக தான் இருக்கிறார். ரிஷபத்திலேயே ஆட்சியாக இருக்கிறாரு. குரு வந்து மே மாதத்துலேருந்து மிதுன வீட்டில் இருக்கிறாரு. புதன் வந்து கடக வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் நடுவில் வக்ரம் ஆவார். ஸோ நான் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கல, சரிங்களா? அதே மாதிரி 16ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரையும் சூரியன் இங்கே இருப்பார். அதுக்கப்புறம் 17ஆம் தேதிக்கு பிறகு ஆவணி மாதம் சொல்லக்கூடிய ஆவணி மாதம் சூரியன் வந்து சிம்ம வீட்டுக்கு அவரோட ஆட்சி வீட்டுக்கு போயிடுவார். ஆல்ரெடி செவ்வாய் கேது சிம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க. சரி, அதேமாதிரி ராகு கும்ப வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. சனி மீன வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பெரிய மாற்றங்கள் இல்லை போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும். சும்மா அந்த சூரியன் மாறுவார், அவ்வளோ மட்டும்தான், சரிங்களா? சரி, இந்த மாதத்துக்கான பலன் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் என்ன விசேஷம் அப்படின்னா, 3ஆம் தேதி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு எல்லாருக்கும் தெரியும் விசேஷம். ஆடிப்பெருக்குன்னா ஆடி பெருகும்னு அர்த்தம். அப்போ ஆடி மாதம் வந்து நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து மாங்கல்யம் மாற்றுவாங்க, கயிறு மாற்றுவாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சுபகாரியங்களை வந்து நிறைய பேர், அதாவது கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அதை தவிர மற்ற சுபகாரியங்கள் ஆடி பெருக்கு அன்னைக்கு செஞ்சால் பெருகும் அப்படிங்கும்போது மற்ற விஷயம் சுபகாரியங்கள் செய்யலாம். அசல் கல்யாணம் இது மாதிரியான விஷயங்கள் தான் சுபகாரியம் செய்ய மாட்டாங்க. மற்ற விஷயம் நம்ம ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆரம்பிக்கலாம், ஏன்னா வந்து அது பெருகணும் அப்படிங்கிறனால. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 18 ஆடி பெருக்கு அன்னைக்கு செய்யலாம், ரொம்ப விசேஷம். 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வீட்டில் பெண்கள், திருமணமான பெண்கள் நிறைய பேர் இந்த வரலட்சுமி விரதம் கொண்டாடுவாங்க. அதாவது இந்த வரலட்சுமி விரதம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து மாங்கல்ய பலம் நல்லா இருக்கணும், கணவருக்கு ஆயுஸ் நல்லா இருக்கணும், வீட்டுக்கு செல்வ செழிப்பு இருக்கணும் அப்படின்னு பெண்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி விரதம் இருந்து அந்த பூஜை முறைகள்லாம் செய்வோம். ரொம்ப சிறப்பாக நடக்கும் நம்ம தமிழ்நாடு சைடில். 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம். இந்த ஆவணி அவிட்டம் அன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து எல்லாருக்கும் தெரியும் பூணூர் மாற்றுவாங்க. எல்லாரும் பூணூர் போடுவாங்க. புதுசாக கல்யாணமான மாப்பிள்ளைக்கு போடுவாங்க. இது மாதிரி சம்பிரதாயங்கள்லாம் அன்றைக்கி நடக்கும். முக்கியமாக வேதங்களின் நாள்னு சொல்கிறது. வேதங்கள் அப்படின்னா அந்த ஆவணி அவிட்டம் அன்றைக்கி புதுசாக வேதங்கள் படிக்கலாம் அப்படின்பாங்க. அப்படின்னா நம்ம வேதங்கள் தான் படிக்கணும் இல்லை, வேதங்களும் படிக்கலாம், ஒரு கல்வி கற்க ஆரம்பிக்கலாம், இல்லை புதுசாக ஒரு கல்வி கற்கலாம், ஏதோ ஒரு சுபகாரியம் அன்றைக்கி செய்யலாம், சரிங்களா? அது ஒரு நல்ல நாள் அன்றைக்கி ஆவணி அவிட்டம் அன்றைக்கி. 15ஆம் தேதி எல்லாருக்குமே சரி சுதந்திர தினம். நம்ம இந்தியா சுதந்திரமான தினம். ஆகஸ்ட் 15 1947 இந்தியா சுதந்திரமானது. ஸோ அந்த நாள் வருது. ஸோ உலகெங்கும் உள்ள நம்ம இந்தியர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அது 16ஆம் தேதி கோகுலாஷ்டமி எல்லாருக்குமே தெரியும். மாதம் அஷ்டமி வரும். அதில் அந்த கோகுலாஷ்டமி என்ன சிறப்புனா கிருஷ்ணர் பிறந்தது அப்படின்பாங்க. அப்புறம் கிருஷ்ணர் பிறந்தது எல்லாரும் நிறைய பேர் நிறைய கோவில்களில் செலிப்ரேட் பண்ணுவாங்க, வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. எல்லாருக்கும் தெரியும் விநாயகர் சதுர்த்தி எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு. இந்த விநாயகர் சதுர்த்தி தான் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லி போடுறதை எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொண்டாட்டம் ஆயிரும். ஏன்னா ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி, அடுத்தது சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அப்படி வரிசையாக பண்டிகைகளாக வரும். இந்த பண்டிகைகளோட ஆரம்பம் எப்போனா இந்த விநாயகர் சதுர்த்திலாம். விநாயகர் சதுர்த்தி முத வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையாக பண்டிகைகள் வந்துகிட்டே இருக்கும். ஸ்கூல் லீவ் விடுவாங்க. ஸோ பிள்ளைங்களுக்குலாம் ஒரே ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில். ஸோ விநாயகருக்கு பிறந்த நாள் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, விநாயகருக்கு பிறந்த நாள். ஸோ உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க முடிஞ்சால். ஏன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் லைக் பண்ணணும். கீழே ஹைப்புன்னு வரும், அந்த ஹைப்பில் பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கன்னி ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்? பொதுவாக கன்னி ராசி நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம். தனித்து விடப்பட்ட ராசி கன்னி ராசி. தனித்து விடப்பட்ட ராசி கன்னிராசி. தனித்து விடப்பட்ட நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அப்படின்னா என்னென்னா அதிகமாக தனிமையை விரும்புவாங்க, தனியாக இருக்கிறதுக்கு விரும்புவாங்க. ஒரு 10 பேர் கூட்டமாக இருக்காங்க அப்படின்னா அந்த கன்னிராசிங்க மட்டும் கொஞ்சம் தனியாக இருப்பாங்க. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள் தான் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப அதிகமான ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் இருக்காது. ஏன்னா நம்ம சொல்லியிருப்போம் நிறையா லவ் ஃபெயிலியர் சந்தித்தது கன்னிராசி. சில பேர் சொல்லுவாங்க கன்னிராசினா இப்போ லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்க, கன்னினா லவ் செட் ஆகும். அப்போல்லாம் கிடையாது. அது யார் சொன்ன கருதுன்னு தெரில. கன்னிக்கு லவ் செட்டே ஆகாது. அது மாதிரி தனித்து விடப்பட்ட ராசி கன்னிராசி. அப்போ ரொம்ப தனிமையாக இருப்பாங்க, தனிமை விரும்பின்னு சொல்கிறது. தனியாக இருக்கிறத விரும்புவாங்க. ரொம்ப ரிசர்வ்டு டைப் யாருன்னா கன்னிராசி. இந்த மாதம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னா,
உங்கள் ராசிநாதன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காரு, வெற்றி ஸ்தானத்தில் இருக்காரு. 10ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். அப்போ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது ஒன்றே போதும், மற்ற எதுவுமே பார்க்க வேணாம்னு சொல்லியிருப்போம். கன்னிராசிக்காரங்களுக்கு கண்ட சனி நடக்குது, 10ல் குரு இருக்கிறாரு, இதெல்லாம் பார்க்க வேணாம். போன மாதமே சொல்லியிருப்போம். புதன், ஒரு ராசிநாதன் புதன் 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு. அப்படின்னு என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்களே போய் 11ஆம் இடத்துல இருக்கீங்களா, அங்கே 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் இருப்பார், அதுக்கப்புறம் சூரியன் கிட்ட வந்துடுவார். அப்போ 11ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம். 11ஆம் இடத்துல புதன், உங்கள் ராசிநாதன் புதன், கல்வி கிரகம் புதன். அப்போ கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எழுத்து தேர்வு, போட்டித் தேர்வு, இது எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்க போகுது. ஏன்னா அது வெற்றி ஸ்தானம். வெற்றி ஸ்தானத்தில் புதன் சூரியனோட சேர்ந்து வேற இருக்கிறாரு. அப்போ வெற்றி கிடைக்க போகுது. அப்போ நல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, இந்த மாதிரி நுழைவுத் தேர்வு எழுதுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நுழைவுத் தேர்வு எழுதுறவங்க, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆக போகுது இந்த மாதத்தில். ஸோ நல்லா இருக்க போகுது, படிப்பு நல்லா இருக்க போகுது. படிப்பு விஷயங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன ஒன்று, கண்டசனி நடக்கிறதுனால படிப்பில் கொஞ்சம் மந்த நிலை வரும். அப்போ மறக்கும், படிக்கிறது மறக்கும், படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணுவோம். ஏன்னா சனி ராசியை பார்க்குறாருல, அப்போ சோம்பேறித்தனம். படிச்சிருவீங்க, ஆனால் சோம்பேறியாக இருப்பீங்க. ஸோ அது கொஞ்சம் குறைச்சிக்கணும், அது மட்டும்தான். அப்போ படிப்பு நல்லாயிருக்கும், வெற்றி உண்டுன்னு சொல்லிட்டேன். எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றியாகும். தடைப்பட்டு கிடைக்கும். ஏன்னா சனி பார்வை ராசியில் இருக்கனால, சனி யோகக்காரன் இருந்தாலும் சனி பார்வைங்கிறது கொஞ்சம் நெகட்டிவ் கொடுக்கும். அப்படிங்கும் போது எடுக்கிற முயற்சியில் முதல்ல ஒரு தடை தாமதத்தை கொடுத்து அதுக்கப்புறம் வெற்றியை கொடுக்கும். சரி, இது ஒரு பாசிட்டிவ். புதன் 11ஆம் இடத்துல இருக்கனால. சரி, இவர் 10ஆம் வீட்டு அதிபதி அவர் தானே, தொழில்காரகனும் அவர் தானே. அப்போ தொழில்காரகன் புதன் லாபஸ்தானத்தில். அப்போ தொழில்னால லாபம் உண்டு. அப்போ தொழில்காரகன் லாபஸ்தானத்தில் இருக்கனால தொழில்னால லாபம் உண்டு. என்ன தொழில் செஞ்சாலும் சரி, போன மாதத்துக்கு அது முந்தின மாதத்துக்கு இருந்ததை இந்த மாதம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அந்த புதன் உங்களுக்கு எங்கே பார்க்குறாரு, திரும்ப 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அங்கே யார், ஆல்ரெடி சூரியன் வேறு 16ஆம் தேதி வரையும் இருப்பார். புதன் 5ஆம் இடத்தை பார்க்கும்போது புதன்னா யார், கல்வி. அப்போ கல்வியில் ஏதாவது உங்களுக்கு பட்டம் கிடைக்கணும். சில பேர் டாக்டரேட் வாங்குவாங்கள்ல, பிஹெச்டி முடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த மாதம் சூப்பர். இன்ஜினியரிங் டிகிரி முடிக்கிறது, பட்டப்படிப்பு முடிக்கிறது, அதாவது அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், இது மாதிரி கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்கும். 5ஆம் இடம்னா பதவி, பட்டம், புகழ் அப்படிங்கிறது. அப்போ புதனே பார்க்குறாரு, உங்கள் ராசிநாதன் கல்விக்காரகன் புதன் பார்க்குறாரா, அப்போ இதெல்லாம் கிடைக்கும். இன்கம்ப்ளீட்டாக இருந்தவங்க கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க படிப்பில். இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்து இன்னொரு யோகம் உங்களுக்கு என்ன இந்த மாதம் அப்படின்னா, 2-9 கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். கன்னி ராசிக்கெல்லாம் சுக்கிரன் ஒரு யோகமான கிரகம். 2ஆம் இடம் தனம், பணம், வாக்கு. அப்போ பணம் வரவா கொடுக்குறவர், குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடியவர், இவரெல்லாம் சுக்கிரன். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கிரன், அப்பாவுக்குள்ள கிரகம் சுக்கிரன். அப்போ அந்த கிரகம் ஆட்சியாக இருக்கா, அப்போ நான் சொன்ன எல்லாமே நடக்கும். பண வரவு நல்லாயிருக்கும், அப்பா மூலியமாக கிடைக்கக்கூடிய ஆதரவு கிடைக்கும், குடும்பத்தோட ஆதரவும் கிடைக்கும். ஏன்னா குடும்பஸ்தானம் தானே, குடும்பஸ்தான அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த இடத்துல குரு வேறு பார்க்குறாரு. அப்போ குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லியிருப்போம். அப்போ குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப சிக்காக இருக்காங்க, உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்கன்னா சரியாகும். அதே மாதிரி சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கனால குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் சால்வ் ஆகும். குடும்பத்தினால வரக்கூடிய வருமானம் வரும். குடும்பத்தினால, அதாவது ஒரு சில பேர் குடும்பத்தை ஜாயின்ட் ஃபேமிலியில் இருப்பாங்க, ஜாயின்ட் டாக்குமெண்ட்டை போட்டிருப்பாங்க, அதனால ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஜாயின்ட் டாக்குமெண்ட்டில் இருக்க இஷ்யூஸ் இப்போ சால்வ் ஆகும். சொத்து பிரித்து கொடுத்துருவாங்க, அப்பாவே சொத்தை பிரித்து கொடுத்துருவார். ஏன்னா 9ஆம் இடத்துல அப்பா ஸ்தானம் இல்லையா, ஆட்சி பெற்று இருக்கிறார். 2ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். அப்போ சொத்தை பிரித்து கொடுத்துருவாங்க. இவ்வளோ நாள் அதில் பிரச்சனை, பிரிக்கிறதுல பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும். இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இந்த மாதத்தில் இருக்குது. இது இல்லாமல் சுக்கிரன் வேறு. சுக்கிரன் யார், அழகு. அப்போ அழகு சம்மந்தப்பட்டது, பியூட்டி பார்லரு, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு, மருந்து துறைகள், அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, மெடிசன், அது மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல வருமானம், நல்ல தொழில்துறை நல்லா டெவலப் ஆகும். ஏன்னா இந்த வீட்டு அதிபதி வேறு, அவர் 2ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பெற்று வேறு இருக்கிறார். அப்போ இதெல்லாம் நல்லா இருக்கும் போது இந்த மாதத்தில். சரி, அடுத்து உங்களுக்கு 3-8 கூடிய செவ்வாய் போய் 12ல் மறைகிறார். இது ஒரு யோகம். கெட்டவன் கெட்டது கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். அப்போ ஒரு கெட்டவன் இன்னொரு இடத்த போய் கெட்டு போகிறாரு அப்போனா என்னன்னா, உங்களுக்கு எதிரி இல்லைன்னு அர்த்தம். கன்னிராசிக்காரங்களுக்கு எதிரி இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு இடத்துல அவங்க தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்களே இல்லாமல் போயிடுவாங்க. 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்தில் போய் செவ்வாய் இருக்கும்போது மறைஞ்சிருவாங்க அவங்க. அப்போ அவங்க தொந்தரவு இருக்காது. உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். ஏன்னா செவ்வாய் போய் மறைகிறாரு, சனி ராசியை பார்க்குறாரு. சனினா நீதிபதி, உங்களுக்கு 5 கூடிய வேறவர், யோகக்காரன். ராசியை பார்க்கும் கோர்ட்டு கேசஸ் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. குரு உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி, 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ 4ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடம்னா என்ன, ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஹார்ட்டு,
4ஆம் இடம்னா மனசு. அப்போ உங்கள் மனசு நல்லா இருக்க போகுது. ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆக போகுது. அதே மாதிரி வருமானம் நல்லா இருக்க போகுது 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால. 4ஆம் இடம்ங்கிறது வீடு வண்டி வாகனம். அப்போ இதில் ஏதாவது ஒன்று வாங்கிடுவாங்க. ஒன்று வீடு வாங்குவாங்க, இல்லைன்னா இடம் வாங்குவாங்க, இல்லைன்னா புதுசாக வண்டி வாங்குவாங்க, இல்லை பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குறது, இவ்வளோ நாள் விற்காமல் இருந்த வண்டி விற்கிறது, விற்காமல் இருந்த இடம் விற்கிறது, விற்காமல் இருந்த வீடு விற்கிறது, இதெல்லாம் நல்லது. இதெல்லாம் நடக்க போகுது. அதேமாதிரி அம்மாவோட உடல்நிலை நல்லா இருக்க போகுது. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அம்மாவோட உடல்நிலை நல்லா இருக்க போகுது. அம்மா மூலியமாக சொத்து வரணும்னா இப்போ வந்துடும். அதேமாதிரி 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரா குரு. அங்கே யார் இருக்கா? ஆல்ரெடி ராகு இருக்கிறார். வெற்றி ஸ்தானத்தில் உபஜெய ஸ்தானத்தில் ராகு இருக்கலாம். அந்த ராகுவை குரு வேற பார்க்குறாரு. அப்போ முயற்சி எல்லாம் வெற்றியாகும். ஒரு தடை தாமதத்துக்கு பிறகு வெற்றியாகும். அது காரணம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அப்போ எடுக்கிற முயற்சி வெற்றி, 100% வெற்றி. வழக்கு நடந்துச்சுன்னா அந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சரி, இப்போ உங்களுக்கு சனி 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு. சனி 7ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இப்போ இந்த சனி வந்து அது வந்து கண்ட சனி சொல்கிறேன். கண்ட சனினா ஒரு நாளாவது பெட்டுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. பெட்டுக்கு நான் ஒரு உடம்பு சொல்லாமல் வந்து ஒரு நாளாவது பெட்டில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிற மாதிரி வரும். பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வந்துடும். ஒரு நாளாவது குறைஞ்சது. ஸோ அப்போ உடல்நிலை குணமாக பார்த்துக்கணும். அது மட்டும்தான். மற்றபடி இது யோகமும் செய்யும் உங்களுக்கு. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி இல்லை. 5ஆம் வீட்டு அதிபதி ராசியை பார்க்கும்போது யோகங்கள்லாம் நிறைய கொடுத்துருவார். சரி, இப்போ என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கிரகம் இருக்குது பார்த்தீங்களா 12ஆம் இடத்துல. இதுதான் ஒரு பெரிய நெகட்டிவ். அப்போ என்ன அப்படின்னா, நிம்மதியாக தூங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம 12ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் கேது. நிம்மதியான தூக்கம் இருக்காது அப்படின்னா அதிகமாக உழைக்க போகிறீங்க. உங்களோட உழைப்பினால தூக்கம் குறையும். முன்னாடி 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இப்போ 12 மணி நேரம் 14 மணி நேரம் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதனால் வருமானம் வரப்போகுது. ஸோ அதனால தூக்கம் குறையும். சில பேருக்கு வந்து சோம்பேறித்தனத்தினால தூக்கம் குறையும். பகல் நேரத்தில் தூங்கிட்டு இருப்பாங்க, நைட்டில் தூங்க மாட்டாங்க. அதெல்லாம் இப்போ அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நைட்டில் ஒழுங்கான தூக்கம் இருக்காது. இந்த மாதிரி 3 கிரக சேர்க்கை 12ஆம் இடத்துல இருக்கும்போது, 12ஆம் இடம்னா பெட்ரூமை சொல்கிறது, 12ஆம் இடம்னா தூக்கத்தை சொல்கிறது. அப்போ நிம்மதியான தூக்கம் இருக்காதுன்னு சொல்கிறது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண்ட நேரத்தில் தூங்குறது, கண்ட நேரத்தில் சாப்பிட்றதும் இருக்கக்கூடாது. கரெக்டான நேரத்தில் சாப்பிடணும், கரெக்டான நேரத்தில் தூங்கிடணும். இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணிட்டா சூப்பர். அதேமாதிரி கால் பாதத்தில் பிரச்சனை வரும். கால் பாதத்தில் ஏதாவது சின்ன சின்ன வெடிப்பு, கால் பாதத்தில் ஏதாவது வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த மாதிரி விரைய செலவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 12ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை இருக்கனால விரைய செலவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப விரயமாக மாற்றிக்கோங்க. திருமணம், காது குத்து, இது மாதிரியான சுப விரயங்களை மாற்றிக்கணும். நான் சொன்ன மாதிரி வீடு வண்டி வாகனம் வாங்குறதுல பிரச்சனை கிடையாது, வாங்கலாம். இது எல்லாமே சுப விரயம். அதே மாதிரி கன்னிராசிக்காரங்க 15ஆம் தேதி 16ஆம் தேதி 2 நாள் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டம நாட்கள்னால் நமக்கு பிரெயின் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. தேவையில்லாமல் போய் ஆர்கியூ பண்ணிகிட்ருப்போம், சண்டை போட்டுட்ருப்போம். வண்டி வாகனங்களை போகும்போது கீழே விழுகிறது, கையில் காலில் அடிபட்டுக்கிறது, பணங்காசி விஷயத்தில் ஏதாவது பணத்தை விட்டுட்டு வந்துடுறது, மிஸ் பண்ணிடுறது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் கவனமாக இருக்கணும். மற்றபடி நிறைய பாசிட்டிவ் சொல்லியிருக்கேன். அந்த பாசிட்டிவ்ஸில் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய சக்ஸஸ் கிடைக்க போகுது இந்த மாதம். இப்போ நம்ம 12 ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில் அனுப்பி ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க. வாரத்துக்கு 3 நாள் நல்லா லைவ் போடுவோம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு கேள்விக்கு சிம்பிளாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் கூட கேட்கலாம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.